ப்ரெசென்ட் நம்ம ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் நம்மளோட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. டெஃபினெட்லி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு அனைத்து வகையான முன்னுரிமை கொடுக்குறோம். நம்ம கார்பரேஷன் பொறுத்தவரைக்கும் அந்த வித்தியாசம் பாகுபாடு பார்க்கறது இல்லை. நம்ம டிசி எஜுகேஷன் மேடமே இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம பியாண்ட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அதர் தேன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் we cannot go and promise model code of conduct இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்டெப் போகணும். கல்விங்கிறத அந்த பேசிக் சொல்றோம். டெஃபினெட்லி பாயிண்ட் வெல் டேக்கன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மூலமா பல்வேறு நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோங்க. இன்க்ளூடிங் தேர்தல் போது நாங்கள் ரெஜிஸ்டர் அவங்கள தனியாக ரெஜிஸ்டர் பண்ணது அதெல்லாம் நிறைய பாராட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டாக அது எடுக்கப்படும். கடைசியா ஒண்ணுங்க, இந்த வெயில் எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க வித் ரிகார்ட் டு ஒரு 10 இடத்துல இந்த கிரீன் ஷெல்டர் போடுறதுக்கான நடவடிக்கை. சில பேர் கேட்டீங்க ஏன் தாமதம் ஆகுதுன்னா, இங்க காத்து மிக அதிகமா அடிக்கிறதுனால அது நார்மலி கிரீன் சிக்னல் போது திடீர்னு பிடிஞ்சு விழுந்துட்டுனா கூட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இந்த அடுத்த 3 நாட்களுக்குள் 10 இடங்கள் நம்ம வந்து ராஜாமுத்தையா சாலை, இவிஆர் சாலை, அண்ணா நகர், ரவுண்டானா, திருமங்கலம், நியூ ஆவடி ரோட் டுவர்ட்ஸ் கீழ்பார்க் 3rd அவென்யூ, வள்ளுவர் கோட்டம் ஹை ரோட், செட்பட் சிக்னல், எல்பி ரோட் வெஸ்ட் அவென்யூ, எல்பி ரோட் டுவர்ட்ஸ் திருவான்மையூர் போன்ற 10 இடங்கள்ல போலீஸ் ஒப்புதலோட அடுத்த 3 நாட்கள்ல போட போறோம். அது இல்லாம மயிலாப்பூர்ல பல்வேறு மெட்ரோ பாதிப்புனால பத்திரிகைகள் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஷெல்டர்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. மதிப்புரிய திரு சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் அனைத்து ஷெல்டரையும் மாற்று இடத்துல கட்டி தருவதற்கு உறுதி அளித்திருக்கார்கள். இப்போ உடனடியாக 10 இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ரூட் மாறுறது மெட்ரோ எம்டிசியோட இணைந்து அந்த 10 இடத்துல அடுத்த 10 நாட்களுக்குள்ள இப்ப பந்தல் மட்டும் போடாம இன்னும் கொஞ்சம் அடிஷனலா போட சொல்லியிருக்கோம். 199 இடங்கள்ல நம்ம வந்து புது இடங்கள்ல குடிதண்ணிக்கான வசதி சொல்லியிருக்கோம். பீச், அந்த மாதிரி உழப்பாளர் சிலை, கண்ணகி சிலை, அதே மாதிரி அந்த மாதிரி பிளஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஓஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பொது இடங்கள் சிலது, அதே மாதிரி மருத்துவமனைகள் சார்ந்த 297 இடங்கள்ல இதுவரைக்கும் 37,029 ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து மருத்துவ அலுவலர் கண்காணிப்புல வழங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 1,10,000 பேர், நாளொன்றுக்கு 16,000 பேர் ஓஆர்எஸ் விரும்பி சாப்பிடுறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு அது காஞ்சிபுரத்திலிருந்து இங்க கொண்டு வந்திருந்ததா சொல்றாங்க. பட் நாங்களும் தொடர் கண்காணிப்புல எஸ்பெஷலி கட்டட பணி நடக்கும் இடம், அந்த மாதிரி நேரடி இடக்க அவங்களையும் சென்சிடைஸ் பண்ணிருக்கோம். பெட் வளர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்கணும். செகண்ட் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லா ப்ரீடிங் பண்ணணும். ப்ரீடிங் வந்து அதுக்கு ப்ரீடிங் அசோசியேஷன்ஸ் இருக்கு. தேர்ட் வந்துன்னா அனைத்து வகையான தடுப்பூசிகளும் இப்போ நாங்களே வந்து இப்போ குறிப்பா நாய், பூனை இது போன்ற இதுக்கு நாய்க்கு பொறுத்த வரைக்கும் ரேபீஸ் தவிர 1 in 6 ஒரு வேக்சின் இருக்கு. அந்த வேக்சின் குறைந்தபட்சம் போடணும். அது பூராவுமே இப்ப நாங்க கார்பரேஷன்லயே 1 in 6 வேக்சின் கொள்முதல் பண்ணி ஸ்ட்ரேடாக்கு போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவ்வப்பொழுது இதை நம்ம டிவார்மிங் பண்ணோம். கடைசியா ஒன்ஸ் இயர் எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு அந்த லைசன்ஸ் மேண்டேட்டரியா வாங்கணும். பண்ணாதான் அதை ட்ராக் பண்ண முடியாது. இதை மீண்டும் வலியுறுத்துவோம். அது பூராவுமே அவங்க கார்த்தால கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அதை செக்அப் பண்ணிட்டு கம் பேக். அது அவங்க கென்னல் கிளப் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் டன். ஏற்கனவே மற்ற முனிசிபாலிட்டிலையும் நம்மளோட முனிசிபல் லைசன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா? வேக்சின்ஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பட் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுங்க ரெக்கார்ட்ஸோட. இது முதல் கட்ட விசாரணை. ரிப்பீட்டடா சொல்றாங்க. ஸ்ட்ரே டாக், ஸ்ட்ரே கேட்டில் ஒரு இஷ்யூ. மற்றதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் 1997 இருக்கு. அதுல சென்னை நோட்டிஃபைடு ஏரியால வளர்க்குறவங்க அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதை இன்னும் விரைவுபடுத்தும். இது டெஃபினட்டா ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. இது மட்டும் இல்லாமல் அண்மையில ஜீவிதா மாடு முட்டிடுது. அதுவும் வந்து லக்கிலி அவங்க சிறு காயங்களுடன் தப்பித்தாங்க. பட் அந்த பகுதியிலையும் சவால்கள் எங்களுக்கு இருக்கு. குறிப்பா அங்கேயும் லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஆண்டு இடம் இருக்கிறவருக்கு லைசன்ஸ், இடம் இல்லாதவருக்கு ஒரு நோட்டீஸ் இந்த 3-4 மாசத்தை அப்புறப்படுத்தணும்.